கோட் ரிலீஸ் ஆகி 2வது நாளோ 3வது நாளோ மீட் பண்ணுறோம் சார். மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் சிஸ்டர் அவங்க பேர் வாசுகி. அவங்க படம் பார்த்துட்டு வராங்க. எங்கள் சிஸ்டர் படம் பார்த்துட்டு வராங்க. படம் பார்த்துட்டு வந்து அவங்க இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. 2 பேரும் சீரியஸாக பேசி கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க படத்தை பற்றி. படம் எனக்கு அதுவே பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக ஒன்றா தானே இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் சிரிச்சிட்டே இருந்தாங்க. சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. இடையில சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பயங்கரமாக ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு எனக்கு அது. நான் வந்து என் வீட்டில் யாருமே எனக்கு பேச மாட்டாங்க படத்தை பற்றி. இந்த சீனியர் அப்படி இருக்கு அந்த சீனியர் அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் மூடில் இருக்குன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் வந்து பக்கத்தில் பிரேம்ஜி இருந்தார். மொத்த டீமே இருந்தாங்க. அந்த நான் கூட இருந்தேன். எனக்கு அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஒரு படத்தை வந்து எங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டே அங்கே ஹேண்டில் பண்ணார். அப்போ அங்கே ஹேண்டில் பண்ணார். எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தார். அதை பார்க்கும்போது ஒரு மெச்சூர்னஸ் இருக்குல்ல. லைஃப் ஒரு சக்ஸஸை அவருக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடந்துக்கலாம், அவருக்கு தெரியாது. ஆனால் சுற்றி இருந்த எங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எங்கள் கூடயும் ஃபன் பண்ணிக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வேறு மூடில் இருக்கோம். எங்கள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு, ஆனால் அங்கேயும் போய் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு 2வது நாளோ 3வது நாளோ தான் நினைக்கிறேன் அவ்வளோ இதாக ஹேண்டில் பண்ணார்.